டேய், எப்படா யோசிக்கிறீங்க? இது என்னன்னு தெரியுதா? வீடியோ பாரு. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு, இன்னைக்கு லீவு தானே, நல்லா தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். எங்க அம்மா எழுப்புறான், பார்சல் வந்துருக்கு போய் பாரு அப்படின்னா. காலங்காலத்துல நானும் தூக்க கழகத்துல பார்சலா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொரியர்ல கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். அப்படியே கட் பண்ணீங்கன்னா நேற்று நைட்டு 10 மணி இன்ஸ்டால நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ஹாப்பி பர்த்டே சோட்டா பீம். சோட்டா பீம் என்னடா? சோட்டா பீமுக்கு ஹாப்பி பர்த்டேனா சோட்டா பீமுக்கு போயிட்டு ஹாப்பி பர்த்டே சோட்டா பீம்னு அனுப்பணும். புரியுதா? எனக்கு ஏன்டா அனுப்புறீங்க? இல்ல ப்ரோ, டுடே இஸ் நாட் மை பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறேன். ப்ரோ சும்மா சொல்லாத ப்ரோ, உலகமே கொண்டாடின்னு இருக்குது அப்படின்றான். கொண்டாடுதா? டேய் நானே கொண்டாடலடா. ஒத்த மெசேஜ் பண்ணா பரவாயில்ல, பூரா பசங்களும் மெசேஜ் அனுப்புறானுங்க. ஹாப்பி பர்த்டே சோட்டா பீம், ஹாப்பி பர்த்டே சோட்டா பீம், சோட்டா பீம். கொஞ்ச நேரத்துல நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு ப்ரோ அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். கிஃப்டா? கட் பண்ணா பார்சலை கையில வாங்கிட்டேன், அது கிஃப்ட்னு கூட எனக்கு தெரியாது. நேத்து யார் சொன்னானோ அவன் தான் அனுப்பிச்சுக்கிறான். சரி கிஃப்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டுமே, ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்றேன், அப்போதான் ஹாப்பி பர்த்டே சோட்டா பீம். கிஃப்ட்னு பசங்க ஏதாவது குத்துருப்பாங்கன்னு பார்த்தா லட்டு. எப்படா யோசிக்கிற? டேய் என்னடா டேய், கண்டென்ட் கிரியேட்டர் நானே இப்ப யோசிக்க மாட்டேன். என்னடா லட்டு தரீங்க? லட்டு குடுத்ததுக்கு நன்றிடா. ஆனா போடா.